அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனீஸ்வரி வாசு. மலேசியாவில் தமிழர்கள் இடையே பொங்கல் விழா கொண்டாடும் முறையில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமை தொடர்பான தலைப்பில் இன்று நான் பேச உள்ளேன். முதலாவதாக, மலேசியாவில் பல இன மக்கள் வாழும் நாடாக அமைகின்றது. அதில் முக்கியமாக மலாய், சீன மற்றும் தமிழர்கள் ஆகும். இவர்கள் மூவின மக்களாக கருதப்படுகின்றது. மலேசியாவில் இந்த மூவின மக்களை தவிர்த்து இன்னும் பல இனத்து மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவை மலேசியாவிற்கு உள்ள தனி அம்சமாக அமைகின்றது. இவர்களிடையே உடை, நடனம், உணவு, மொழி, பண்டிகை போன்ற பல விஷயங்களில் வேற்றுமை உள்ளது. மலேசியாவில் தமிழர்கள், இந்துக்கள், மலையாளி, தெலுங்கு, கிறிஸ்துவர்கள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் நெறி கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பல வகையான பண்டிகைகளை கொண்டாடுகின்றனர். அதில் குறிப்பாக அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாக பொங்கல் விழா அமைகின்றது. இவர்கள் இடையே பொங்கல் விழா கொண்டாடும் முறையில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமை தொடர்பான தகவல்களை இவ்வாய்வில் விளக்கப்பட உள்ளது. முதலாவதாக, மலேசியா இந்துக்கள் வாழ்வில் பொங்கல் கொண்டாடும் முறை. இந்துக்கள் பொங்கல் விழாவை விட தீபாவளி பண்டிகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் வழங்குகின்றனர். பொங்கல் விழாவை ஒரு பண்டிகையாக மட்டும் கருதி கொண்டாடுகின்றனர். இந்துக்கள் 4 நாட்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அதாவது போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் கன்னி பொங்கலாக கொண்டாடுகின்றனர். போகி பண்டிகையை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையின என்ற கருத்து அடிப்படையில் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தைப்பொங்கலை உழவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றனர். மாட்டுப்பொங்கலை விவசாயத்திற்கு உதவியாக திகழும் உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாட்டுகளுக்கு நன்றி கூறும் வகையில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகின்றனர். 4வது நாள் பொங்கலை காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கலாக எனும் பெயரில் அழைக்கப்படுகின்றது. காணும் பொங்கல் என்பது உடற்பிறந்தவர்கள் நன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக காகம், குருவிகளுக்கு 5 வகையான சாதங்களை செய்து வைத்து வணங்கும் விழாவியை காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் மலேசிய தமிழர்கள் இடையே காணும் பொங்கலை கொண்டாடாமல் கன்னி பொங்கல் அடிப்படையில் கொண்டாடுகின்றனர். கன்னி பொங்கல் என்பது மலேசியாவில் ஒரு இந்துக்கள் வீட்டில் இருக்கும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் இருக்கும் செய்தியை உற்ற உறவினர்களுக்கு அறிவிக்கும் வகையில் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைக்கும் பண்டிகையை கன்னி பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. அடுத்ததாக, மலேசியாவில் தெலுங்கினர்கள் வாழ்வில் பொங்கல் விழா கொண்டாடும் முறை. தெலுங்கு மக்கள் பொங்கல் விழாவை மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதி கொண்டாடுகின்றனர். தீபாவளி விட பொங்கல் பண்டிகைக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்றனர். இந்துக்கள் தீபாவளிக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்றனர். ஆனால் தெலுங்கு மக்கள் பொங்கல் விழாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்றனர். இவர்களும் 4 நாட்களாக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். முதலில் போகி பண்டிகை. இந்துக்களும் தெலுங்கு மக்களும் ஒரே கருத்து அடிப்படையில் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் கன்னி பொங்கலும் இந்துக்கள் போலவே தெலுங்கு மக்களும் ஒரே கருத்து அடிப்படையில் கொண்டாடுகின்றனர். இருப்பினும் தெலுங்கு மக்கள் பொங்கல் விழாவை சங்கராத்தி என்ற பெயரில் அழைக்கின்றனர். இவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடிய பிறகு பொங்கலை இறந்த முன்னோர்களுக்கு படைத்து வணங்கும் முறையையும் வைத்திருக்கின்றனர். பொங்கல் விழா அன்று இந்த முறையை அவர்கள் நடத்துகின்றனர். அடுத்ததாக, மலேசியாவில் மலையாளி வாழ்வில் பொங்கல் விழா கொண்டாடும் முறை. மலேசியாவில் உள்ள மலையாளிகள் பொங்கல் பண்டிகையை விட ஓணம் பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகின்றனர். இந்துக்கள் போலவே மலையாளி பொங்கல் பண்டிகையை தவிர்த்து ஓணம் பண்டிகைக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்குகின்றனர். பொங்கல் விழாவை ஒரு பண்டிகையாக மட்டும் கருதி மலையாளி மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். மலையாளி மக்கள் மலேசியாவில் 4 நாட்கள்
பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றன. அதாவது போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் கன்னி பொங்கல். இந்துக்கள், தெலுங்கு மக்கள் கொண்டாடும் முறை அடிப்படையில் மலையாளி மக்களும் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். ஒரே கருத்து அடிப்படையிலும் கொண்டாடுகின்றனர். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழாவை ஒரு நாள் மட்டுமே, மலேசிய கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் மட்டுமே பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அதாவது தன் நண்பர்கள், உறவினர்களுடன் சேர்ந்து சர்ச்சில் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இவை இந்துக்கள், மலையாளி, தெலுங்கு மக்கள் கொண்டாடும் பொங்கல் விழா முறையை தவிர்த்து கிறிஸ்துவர்கள் கொண்டாடும் முறை சற்று வேறுபடுகின்றது. காரணம், இந்துக்கள், தெலுங்கு மக்கள், மலையாளி மக்கள் 4 நாட்களாக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். ஆனால் கிறிஸ்துவர்கள் ஒரு நாள் மட்டுமே பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அதுவும் இவர்களிடையே இருக்கும் ஒற்றுமை என்று கண்டால் இவர்கள் அனைவரும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் அடிப்படையில் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அடுத்ததாக மலேசியா திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடும் முறை. திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மூட நம்பிக்கையை கலைத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல செயல்களை செய்து வருகின்றனர். அதே போல பொங்கல் விழா கொண்டாடும் விழாவிலும் மூட நம்பிக்கை இல்லாமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாள் மட்டுமே பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இவர்கள் பொங்கல் கொண்டாடும் முறை சற்று மற்றவர்கள் கொண்டாடுவது போல் அல்லாமல் சற்று வேறுபட்டு காணப்படுகின்றது. இருப்பினும் இவர்கள் பொங்கல் விழாவை தமிழர்கள் புத்தாண்டு என்ற கருத்து அடிப்படையில் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் வகையிலும் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அடுத்ததாக மலேசியாவில் தமிழ் நெறி கழகத்தை சார்ந்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடும் முறை. மலேசியாவில் தமிழ் நெறி கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நெறி கழகத்தை சார்ந்தவர்களாக மக்களாக திகழ்கின்றனர். இவர்களும் ஒரு நாள் மட்டுமே பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். அதுவும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் வகையிலும் தமிழர்கள் புத்தாண்டு அடிப்படையிலும் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இவருக்கு இந்துக்கள், தெலுங்கு, மலையாளி, கிறிஸ்துவர்கள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் போல இவர்களும் பொங்கல் விழாவை கொண்டாடினாலும் இவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடும் முறையில் பல வேறுபாடுகள் அமைந்துள்ளது. அதாவது மற்றவர்கள் போல் பொங்கல் விழாவை மூட நம்பிக்கை கருத்து சார்ந்தோ அல்லது சார்ந்து கொண்டாடாமல் ஒரு கருத்து அடிப்படையில், அதாவது ஒரு தமிழர் புத்தாண்டு மற்றும் விவசாயிகளுக்கு போற்றும் வகையில் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இவை இந்த இந்துக்கள், தெலுங்கு, மலையாளி, கிறிஸ்துவர்கள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் நெறி கழகத்தை சார்ந்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடும் முறையாக திகழ்கின்றது. அனைவரும் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இருப்பினும் பொங்கல் விழா கொண்டாடும் முறையில் சற்று இந்த 5 மக்கள் அடிப்படையில் பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அமைந்துள்ளது. இதுவே என்னுடைய படைப்பு. நன்றி, வணக்கம்.